சார், நீங்க அந்த ருப்பி சிம்பலை கண்டுபிடிச்சப்போ முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள்ட்ட போய் வாழ்த்து வாங்கியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஆமாங்க சார். அதே திமுக அரசாங்கம் நடக்கும்போது அந்த சிம்பலுக்கு பதிலா ரூ அப்படிங்கிற எழுத்த பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், அது அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. சோ அது என்ன காரணத்தினால முடிவெடுத்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சோ எனக்கே இப்பதான் தெரிய வந்தது. சோ அதனால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி சார். நான் 2010 இதை டிசைன் பண்ணியிருந்தேன் 9ல. சோ அது ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணேன். சோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ அதனால எனக்கு அந்த ஒரு வருத்தம் எதுவும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க சார். சரிங்க சார். இப்ப அவங்க தரப்புல சொல்லக்கூடிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அது இந்த தேவநாகரி, அதனாலதான் நாங்க மாத்திட்டு தமிழ் எழுத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இருக்கலாம் சார். ஏன்னா அது நான் வடிவமைக்கும் போது அது தேவனகிரிய ஞாபகம் மனசுல வச்சுதான் நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது ர ஆர் 2 லாங்குவேஜ் இருக்கு. அதுல இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா ருபீஸ், அப்புறம் ஆர் பாத்தீங்கன்னா ஒரு ருபியா. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி அது ஒரு அப்ரிவேஷனாக தான் நான் அதை டிசைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த காம்படிஷன்ல அனௌன்ஸ் பண்ணும் போதே அது சர்டன் கிரைட்டீரியாஸ் கொடுத்திருந்தாங்க. இந்திய கலாச்சாரத்தை பத்தி, இந்திய பண்பாட்டை அது பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக. ஸோ அதை நினைவுல வச்சுதான் அதை நான் வடிவமைச்சேன். ஸோ அது அந்த அதுதான் குறிக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன் சார். நீங்க கண்டுபிடிச்ச ஒரு சிம்பலை இந்தியாவே பயன்படுத்துது. மத்திய அரசாங்கத்துல தொடங்கி எல்லா மாநிலங்களும் பயன்படுத்துறாங்க. ஆனா உங்களுடைய சொந்த மாநிலம் பயன்படுத்தல அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை தரலையா? அப்படியெல்லாம் இல்ல சார். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு வருத்தம் எல்லாம் கிடையாதுங்க. பட் ஏன்னா தமிழ்நாட்டுல முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். பட் இப்ப எந்த காரணத்திலயோ அவங்க மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அது அரசாங்கத்துடைய ஒரு விருப்பம். சோ இதுல எனக்கு வருத்தப்பட வேண்டிய எதுவும் இல்ல சார் ஆக்சுவலி.